சின்ன பையன் கூட பார்க்காம துப்பாக்கி அடிச்சுட்டுப்றாப்ல. அந்த பையன் உயிரோடு இருக்கானா செத்துட்டான்னு கூட தெரியல. ஆமாம் சார், அவர் தான் சார் சுட்டார். சுட்டது அவன் கீழே விட்டான் சார். அங்கேருந்தா எல்லாரும் உடனே அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவர் தான் ஷூட்டிங் கேஸ். உங்களுக்கு தான் தெரியுமே சார் அவர் விசாரணையை பற்றி. கண்ணை தூக்கி வாயில் வச்சுட்டு தான் விசாரணையை ஆரம்பிப்பார். சுட்டதை நீ பாத்தியா? இல்லை சார். தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. போ சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். அது எப்படியா ஸ்டேஷனில் இந்த ஒரு ஆள் கூட பார்க்கல? சார் அன்னைக்கு நான் ஸ்டேஷன்லே இல்லை சார். P2Tக்காக வெளியே போயிருந்தேன். சுட்டதே எனக்கு அப்புறம் தான் சார் தெரியும். நாங்கள் எந்த தப்புமே செய்யலை சார். கூட்டிகிட்டு வந்து உண்மையை ஒத்துக்கோன்னு சொன்னாங்க சார். துப்பாக்கிலாம் காமிச்சு மிரட்டினாங்க சார். ஒன்றை சுற்றுன்னு சொன்னாரா? ஆமாம் சார். அன்னைக்கு ஸ்பாட்டில் நான் இல்லைங்க சார். வெளியில் வண்டி தொடச்சிட்டு இருந்தேன். கன்ஃபயர் சவுண்ட் கேட்டு தான் சார் உள்ளே வந்து பார்த்தேன். அவர் கையில் தான் சார் கன் இருந்துச்சு. ஆனால் அவர் வேணுனே பண்ணல சார். அந்த பையன் எந்திரிச்ச உடனே அவனை துரத்திட்டே போனோம். கன்ஃபயர் சவுண்ட் கேட்டுச்சு. வெளியே வந்து பார்த்தா அவர் தானே ட்ரிகர் பண்ணாரு. துப்பாக்கி என்ன தன்னாலே சுடும்? ஆ சார், சஸ்பெண்ட் ஆனதுக்கெலாம் ஃபீல் பண்ணாதீங்க சார். நம்ம ஆளுங்களை தான் சார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் சார். நாம் சொல்கிறது தானே சார். மூர்த்தி சார், கன்னை லாக் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி சாம்பரில் புல்லட் ஏறிச்சு? ஆமாம் சார். அன்னைக்கு நான் தான் சார் கடைசியாக கொண்டு போய் வச்சேன். அப்போ லாக் பண்ணி தான் இருந்துச்சு. இப்போ எடுத்துகிட்டு வரும்போது கூட நான் தான் சார் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி? நானும் பண்ணல. அப்புறம் எப்படி சார்? ஒரு நிமிஷம் சார். ஏய் உள்ளவையா, அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி. உங்கள் ஃபோன் எடுங்க சார். சார் சார் என்ன சார் ஆச்சு? சார் ஹாஸ்பிட்டலில் அந்த பையன் இறந்துட்டான். ஏசி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். ஃபோனை கொடுங்க. சார் சார் ஒரு நிமிஷம். சார், அது ஃபேக் நியூஸா சார்? இந்த மீடியாக்காரங்க கிளப்பி விட்டுருக்காங்க சார். பையனுக்கு ஒன்றும் இல்லை சார், நல்லா தான் சார் இருக்கான். நீங்கள் அதுக்குள்ளே தெரியாமல் நீங்கள் இறங்கு சார், ப்ளீஸ் சார். இருங்க சார், ஆட்டோ கூட்டுறேன் சார். ஏய் நான் சார் ஆட்டோ கூட்டுறேன் சார். வேணா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். சார் சார் மேல் தப்ப போடல. அம்மா வந்திருக்காங்க, வாங்க. சொல்லு. வாங்க மாப்பிள்ள. கை கட்டுவாங்க, சாப்பிடலாம். மேல் தப்ப போடல. எங்கம்மா அவரு? தெரியல. சார் சார் இப்போ வாத்தியார் தான் தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? வாத்தியார் எதுக்கு பண்ணோம் சார்?
ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே சார். நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்துனீங்க. அதுக்கான ரிவெஞ்ச் தான் சார் இது. வாய்ப்பில்லை. இப்போ இருக்கிற நிலைமைக்கு வாத்தியார் இல்லை வேறு யார் என் மேலே கை வச்சாலும் அது வாத்தியார் மேலே தான் திரும்பும். அது அந்த ஆளுக்கும் நல்லாவே தெரியும். ஷோரூமில் முருகானந்தம் பொண்டாட்டி பெரிய டிவிக்கு தான் ஆசைப்பட்டான்னு வாத்தியாருக்கு எப்படி தெரியும்? ஆமாம்ல. அப்போ இதில் சம்மந்தப்பட்டவன் கண்டிப்பாக அங்கே தான் சார் இருந்திருக்கணும். நல்லா அப்படியே முன்னாடி வாங்க. இன்னும் வாங்க. நிறுத்து. முருகானந்தம் தானே அது? ஆமாம் சார். போ சொல்லு. கொஞ்சம் முன்னாடி போங்க. நிறுத்து சொல்லு. நிப்பட். ஜூம் இன் பண்ணு. ஏய், கனகவேல் மாதிரி இல்லை? ஆமாம் சார். நான் தான் கண்ணில் டம்மியை மாட்டி வைக்க சொன்னேன். அந்த பீஸ் எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் க்ளாக் பண்ணிட்டான். அதனால தான் நான் மாட்டிக்கிட்டேன். என் மாமனார் என்னால் நேரடியாக எதிர்க்க முடியாது சார். சேதுபதி சார் அவரை ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனார். அவரோட ஆளுங்க கண்டிப்பாக சேதுபதி சாரை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் இல்லைன்னு கன்னில் டம்மியை மாற்ற ட்ரை பண்ணேன். இதனால் சேதுபதி சாருக்கு எதாவது ஆச்சுன்னா டிபார்ட்மெண்ட் அவங்கள சும்மா விடாது. அவர் மேலே உள்ள கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். ஒன்று என்கவுண்டரில் போடுவாங்க, இல்லை நான் பெயிலபிள் கேஸில் உள்ளே தள்ளுவாங்க. அதான். ஓ, சேதுபதிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு உன்னோட மாமனாரை என்கவுண்டர் பண்ணணும் இல்லையா? நீ எல்லாம் போலீஸ்காரன். எங்கே என் குழந்தை என்னை விட்டு போயிடுவாளுங்கிற பயத்தில் தப்பு பண்ணிட்டேன் சார். சார் தேங்க்யூ சார். சார் சாரி சார். சார் கனகவேல் அனுப்பிச்சாச்சு சார். மூர்த்திட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். காலைல மூர்த்தி போய் கனகவேலை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டேன் சார். சார் ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். சாரிப்பா. காலிங் பெல் அடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சுல? ஆமா. யாருமே இல்ல. ஓகே விடு, வா வா. நான் போய் பார்க்கலாம். யாரம்மா? ஏய் பார்த்து.
இவெல்லாம் சொல்லி உனக்கு வேலை கிடைச்சினா அப்புறம் நாங்கள் எதுக்கு? இவன் சத்துக்கு எம்பிட்டு பெரிய காரியம் பார்த்துக்கிட்டேன். அரே கேட்க நாதி இல்லாமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் எப்படியா நீ வேலையை வாங்க போற? காக்கி சட்டையை கலட்டுனா நீலாம் ஆம்பளே கிடையாது. உனக்கே எம்புட்டு இருக்குன்னா எனக்கு எம்புட்டு இருக்கேன். இவனையெல்லாம் கொண்டு போய் வேற எங்கே வேணாலும் செஞ்சுருக்கலாம். உன் கண்ணுக்கு முன்னாடி ஏன் பண்ண? எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கும்ல சேதுபதி, உனக்கு தெரியாததா? இனிமே உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமா நான் எழுதுனா தான் இருக்கும். சரி ஓடு வீட்டுக்கு, உன் குடும்பத்தை காப்பாற்றிக்கோ. ஹேய் ஓன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். வரும்போது வீட்டை திறந்து விட்டு வண்டியில ஓடு. என்னைய வண்டியில் வச்சு சுத்த விடுற? இப்போ நீ ஓடுறா. Bring the beat, man. என்னாச்சு சொல்லுங்க. என்ன தம்பி சேத, வீட்டுக்கு போயிட்டியா? பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நான் தான் சொன்னேன்லப்பா, இனிமே உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதெல்லாம் நான் தான் எழுதுவேன்னு. இன்னும் எழுத ஆரம்பிக்கல. அது வரைக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா வாழ்ந்துக்கா. என்ன நான் சொல்கிறது? ஏன் சார் எல்லாம் ரெடி சார்? ஓகே ஓகே சார், வந்தேன் சார், 5 minutes வந்தார் சார். ஓகே ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சார் குத்துனது எந்த ஆணியான்னு பாருங்க. சூப்பர்ரா கார்த்தி, சூப்பர்ரா. சூப்பர்யா. அச்சரா 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 சூப்பர் சூப்பர். அச்சா உம்மா சூப்பர்யா. இன்சே அச்சரா உம்மா. ஏய் கார்த்தி ஓடியா ஓடியா ஓடியா. ஆத்மா மாப்ள இன்சே ஓடியா. ஏய் கார்த்தி என்னடா அப்படி நடிச்சிருக்க? அது ஒன்றும் இல்லைங்கய்யா, வசமாக மாட்டிக்கிட்டேன், வேற என்ன பண்ணுறது? டேய் இதை அந்த கமிஷனில் இருக்கிற பொம்பளைக்கு அனுப்பிச்சு விடு, அவள் பார்த்துக்கிடுவா. சரி மாமா. பாத்தீங்களா சார், டியூட்டியில் இல்லாதப்பவே இவர் இவ்வளோ பண்ணுறாரு. இவர் போய் துப்பாக்கி எடுத்து சுடலைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? என்னையா அதெல்லாம்? நாங்கள்லாம் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா வந்து உட்காந்துருக்கேன்னு நினச்சிங்களா? மேலிடத்துல இருக்கிறவங்களுக்கு யார் பதில் சொல்கிறது? சார் இவ்வளோ நாள் உங்களுக்காக தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கேஸை இதோட முடிச்சுக்கலாம் சார். சார் நான் இன்னும் என் சைட்லேருந்து எந்த எவிடன்ஸ் சப்மிட் பண்ணல சார். என்ன சார் பண்ண போறீங்க? செத்து போன ஆள் மேலே பழிய போட்டு பேச போறீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் டைம் இல்லை சார், தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க. டைம் இல்லையா மேடம்? எனக்கு சாட்சி சொல்கிற அந்த ஒரு போலீஸ்காரனை கண்ணு முன்னாடி எரிச்சு கொண்டுட்டு சட்டையை கட்டலாம் நீங்களாம் ஆம்பளைன்னு சொல்கிறான் ஒருத்தன். அவனை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கப்புறம் உங்கள் டிபார்ட்மெண்ட் இன்னொரு சாட்சி நான் கொண்டு வந்தாலும் அது கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. எனிவே தேங்க்ஸ் மேடம். உங்கள் ஸ்டேஷன்ல இருந்தே ஒரு ஆளை செட் பண்ணி கூட்டு வருவீங்க, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. மேடம் இருங்க, முதல்ல அவர் கூட்டிட்டு வரட்டும். உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு அப்புறம் டிசைட் பண்ணுவோம். நாளை கழிச்சு காலையில் கூட்டு வந்துருங்க அவரை. ஓகே சார், தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். நான் சொல்கிறத முதல்ல கவனமாக கேளுங்க. சொல்லுங்க. சேதுபதி இன்னைக்கு கமிஷனில் வந்து யாரோ ஒரு பீஸ் எவிடன்ஸை கூட்டு வர போகிறதா சொல்கிறான். கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நான் பார்த்துக்கிறேன். நம்மள மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது மேடம். வண்டியரா. சரி சரி ஓகே. இல்லை அப்படில போடாங்க. ஏய் சேதுரா, போடா போடா போடா. புடி 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 விடாடு விடாடு விடாடு. அந்த போடு அந்த போடு அந்த போடு. தள்ளுறா தள்ளுறா தள்ளுறா. ஏ போன் புடா 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 அவனை. அல வசமா மாட்டேன். இப்போவே இந்த வீடியோ பொம்பளைக்கு அனுப்பி விட்றேன்டா. Hey mama, you hate me. Hey
சார் சார் மாமாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை. என்ன சொன்னேன்? என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? காலையில சொல்லிக்கிறதல்ல, என்ன பண்ண? சரி வரையா. ஏய் நம்ம ஆளை கூப்பிடுறா. கிட்ட வந்தான வெட்டி புதைச்சிருந்தா. அவர் சுட்டது சின்ன பையனை சார். அவனுக்கு வயசு 17 தான் ஆகுது. அவன் இன்னைக்கு செத்துருந்தானா இந்த கேஸும் கிடையாது, கமிஷனும் கிடையாது. அவன் உயிரோடு இருக்காங்கிறத வந்து நீங்கள் உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ண நினைக்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா சார்? சரிங்க மேடம், அதுக்காக அவனோட வாக்குமூலம் என்னன்னு சொல்லி நம்மளால கேட்காம இருக்க முடியுமா? அதை விசாரிக்கிறதுக்கு தான் இந்த கமிஷன். ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை இவ்வளோ நாளாக போட்டு விசாரிச்சுட்டு இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் சார், இது 100% குக்ட் அப் விட்னஸாக தான் இருக்கும். மேடம், உங்களுக்கு எப்படி தெரியும் குக்ட் அப் விட்னஸ்னு? உங்கள் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. உண்மையா பொய்யான்னு விசாரிச்சா தான் தெரியும். நான் இந்த கேஸை விசாரிப்பேன். உங்களுக்கு இந்த கமிஷனில் இஷ்டம்னா இருங்க, இல்லையா நான் இதுலேருந்து விளைவிக்கிறேன்னு எல்லா டாக்குமெண்ட்லையும் சைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வாங்க சார், நீங்கள் போய் அது பிசியை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே சார். அவருடைய கண்ணில் நீங்கள் புல்லட்ஸை மாற்றி வைக்க முயற்சி பண்ண சொல்கிறாரு, அது உண்மையா? இவர் பொய் சொல்கிறார் சார். அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இவர் என்ன சொல்ல சொல்லி மிரட்டுறாரு சார். நான் தான் சொன்னேன்ல, இனிமேல் நீங்களே பார்த்துக்கோங்க இந்த கேஸை. நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு ஆளாக கூப்பிட்டு பொறுமையாக விசாரிச்சுட்டு இருங்க. சார் வாங்க சார். என்னையா எப்படி இருக்க? நல்லா இருக்கு சார். உட்காருங்க சார். யோ, என்ன நடந்தது? எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதா? கமிஷனில் இருக்கே மாற்றி சொன்ன சார். என்ன சார்? யோ, உண்மையை சொல்லு. நீ சொல்கிற பொய்யெல்லாம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? ஒழுங்காக சொல்கிறியா இல்லை உள்ள தூக்கி போடுவா?
சார் நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். நான் தான் இன்ஸ்பெக்டர் கண்ணில் புல்லட்டை மாற்றி வைக்க ட்ரை பண்ணேன். நான் கூட சொல்லன்னு தான் சார் இருந்தேன். அதுக்குள்ளே வாதியார் ஆளுங்க என் பொண்ணை கடத்திட்டாங்க சார். ஆமாம் மாப்பிள, நமக்கு தான் மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல. சீக்கிரமா ஏய் 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 பாட்டியா நான் போய் சொன்னதுனால தான் சார் என் பொண்ணு வீட்டுக்கு வந்தா. என் பொண்ணு தான் சார் எனக்கு முக்கியம். தயவுசெய்து என் குடும்பத்தை காப்பாத்துங்க சார். யார் சார் அது வாத்தியார்? வாத்தியார் மேலே உள்ள அத்தனை கேஸையும் ரீஇன்வெஸ்டிகேஷன் எடுங்க. டிபார்ட்மெண்ட்னா அந்த ஆளுக்கு என்ன கேவலமா போச்சா? யோ, எதுக்கே தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பண்ணாங்க? யாரை கேட்டி அந்த பீசி ஒன்று தூக்குனீங்க? எந்த சார் பெரிய புத்தாலித்தனமா பண்ணுறதா நினைப்பா? என்ன சார் பேசுறீங்க? என்னையா என்ன? இல்லைங்க, நான் தான் உங்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொன்னேன்ல. அந்த பிசியே வந்து டம்மியை மாற்றி வச்சது நான் தான் சொன்னால் கூட யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ போய் அந்த பொண்ணை தூக்கி. எந்த பொண்ணு? அப்போ நம்ம தூக்கலையா சார்? நீங்க என்ன சார் என்னையே சந்தேகமாக கேட்டுருக்கீங்க? மாமா சொல்லாம நானே சார் செஞ்சிருக்கேன். சும்மா வந்து அதே கேட்டுருக்கீங்க. நான் தான் செய்ய சொல்கிறோம்ல. பத்திரமா இறக்கி விட்டீங்களா? விட்டாச்சு சார். அப்படி பஸ் ஸ்டாண்டில் 2 சுற்றிட்டு கொண்டு போய் விட்டாங்க. சரி, நீங்கள் போங்க. வரேன் சார். சார் சூப்பர் சார். முருகானந்தம் உண்மையாகவே சொல்லியிருந்தாலும் கமிஷனில் எதையாச்சும் சொல்லி கட்டையை போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் பொண்ணு தூக்குனது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த கதையா வாத்தியாருக்கும் ஆப்பு, நமக்கும் சாதகமாக போச்சு சார். ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு பத்தவே பத்தாது. அவங்கள இன்னும் ஏதாச்சும் செய்யணும் சார். போலீஸ்காரன் சீன்றானுங்க. ஏய், இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லைடா. சட்டம் மட்டும் ஏறட்டும். நீங்கள் ஒன்று செய்யுங்க. மண்டே நேரடியாக நீங்கள் கமிஷன் வந்துருங்க, நம்ம இங்கே பேசிக்கலாம். கொடுங்க சார். யோ சேதுபதி, உன் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மண்டே வரும்போது முதல்ல ஷேர் பண்ணிட்டு வா. வை, சும்மா தொண்ணு அவனுக்குலாம் தயவுதாச்சனே பார்க்கக்கூடாது மாமா. அவனுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு முதல்ல நம்மளை மாட்டி விட்றானா? மறுபடியும் காய்ச்சலை போட்டான் நம்மளை சும்மா விட மாட்டான். அவன் வேற ஏதாச்சும் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்திக்கணும் மாமா. அவன் காலத்துக்கு மறக்க முடியாம ஏதாச்சும் செய்யணும். ஏன்டா விட்டுருங்க, அவனை ஒரு தெரியாம அழிச்சிடுறேன். செஞ்சிடறா.